தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மட்டும் இல்லாமல் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 800+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,400 1,30,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையும் இருக்க வேக்கன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து, அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆணையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மினிஸ்ட்ரீஸில் எல்லாமே இருக்க வேக்கன்சிஸ், அதாவது டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது ரிலேட்டடான பேப்பர் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோடுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் மொத்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க வேக்கன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதாவது ஊரக வளர்ச்சித்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 129 வேக்கன்சிஸ் ஓவர்சீர் அல்லது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 101 வேக்கன்சிஸ் இருக்குது. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸ்பெஷல் ஓவர்சீர், ஜேடிஓ, ஜேடிஏ, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ சூப்பர்வைசர், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மைன்ஸ் ஃபோர்மேன், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹியூஜ் வேக்கன்சிஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்டடில் 15 வேக்கன்சிஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி 110 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் பார்த்திங்கன்னா 149 வேக்கன்சிஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் கேட்டகரியில் 20 வேக்கன்சிஸ் தமிழ்நாடு ஹேண்ட்லூம்ஸ் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகுது. லெவல் 15லேருந்து பார்த்திங்கன்னா லெவல் 5 வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்து சேலரி லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் 26,500 87,180 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 34 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கெலாம் 32 வயது வரைக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வரைக்கும் 32 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரோடு இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் ஓவர்சீர், ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட், ஜேடிஓ, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுலேயே ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசருக்கு 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெஸ்டிடியூட் விடவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அவங்க 60 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அப்லோட் பண்ணுமோ அதோட டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் ஃபோர்மேன் போஸ்ட்டுக்கெலாம் டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் வித் மைன்ஸ் ஃபோர்மேன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி முடித்தவங்க, ஃபிஷரிஸ் அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடித்தவங்க, டிப்ளமோவில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிகிரியில் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ அதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோவில் ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்டிசி சர்டிஃபிகேட் அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஐடிஐ முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஆல் டிசிப்ளினில் வேக்கன்சிஸ் இருக்குது, ஐடிஐலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு ரோடு இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புள்ஸ் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். OMR பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பராக இருக்கும். சிபிடி பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். ஓகேங்களா. பேப்பர் 2 அந்த சப்ஜெக்ட் பேப்பர், சப்ஜெக்ட் கோட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் 150 rupees ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். புதுசாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா 150 ரூபாய் பெய்ட் பண்ணணும். ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 100 rupees பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா. எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸப்ஷன், அவங்க ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ண தேவையில்லை. எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களிலுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.